எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடாது. அதுதான் எதிர்மறையான சிந்தனை. அப்படி சிந்திச்சிங்கனாக்கா, ஏன்னா உங்களை வேலை வாங்குறது அவங்க தான். அப்படின்னும்போது நீங்கள் அவங்களுக்கு எதிராக சிந்திச்சிங்கன்னா அவங்க சொல்கிற வேலையை உங்களால் செய்ய முடியாது. அதான் எதிர்மறையான சிந்தனையோட விளைவு சோம்பேறித்தனம் தான். நம்மளால் வேலையே செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு தான் நம்ம வேலை செய்வோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீட்லேயும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. இவங்களுக்கு எதிராகவே நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டில் சண்டைகள் அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒரு உழைப்பு, அந்த வீடு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்காது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியை நோக்கி செல்கிற அந்த பாதை என்பது அந்த வீட்டில் இருக்காது. அதனால் எதிர்மறையான சிந்தனை என்பது எப்போவுமே எதிராகவே சிந்திக்கிறது. தன்னை சுற்றி இருப்பவர்களை எதிரியாகவே பார்ப்பது. தன்னை சுற்றி இருப்பவர்களை, தான் சார்ந்து இருப்பவர்களை, தன்னை சார்ந்து இருப்பவர்களையும் நீங்கள் யாரெல்லாம் சார்ந்திருக்கீங்களோ அவங்களையும் நீங்கள் எதிராகவே பார்க்குறீங்கன்னு அர்த்தம். எதிரியாகவே பார்க்குறீங்க. எதிரி சொல்கிறத யாராவது செய்வோமா? எதிரிக்காக நம்ம எதையாவது செய்வோமா? எதிரிக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? படிய மாட்டோம். அதனால் யாருக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னா, நமக்கு எதிரி யார் இல்லையோ அவங்களுக்கு தான் நம்ம கீழ்ப்படிவோம். அப்போ நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்ம எங்கே இருக்கிறோம்? முதல்ல வீட்டில் இருக்கிறோம், அப்புறம் வேலை செய்கிற இடம். இந்த 2 இடம் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே இருக்கக்கூடிய இடம், எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் பகலில் போனால் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு ஒரு அலுவலகமாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம். ஆக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரி, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடாது. அப்படி எதிரியாக நினச்சிங்கன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது, உங்களால் சுறுசுறுப்பாக உழைக்க முடியாது, நேரத்தை பயன்படுத்த முடியாது. நேரத்தோட முக்கியத்துவமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நேரத்தோட முக்கியத்துவமே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதை வீணடிக்க ஆரம்பிச்சிருவேன். தூங்கணும்னு தோணும், யாராவது ஒரு வேலையிலேருந்து தப்பிக்கணும்னு தான் தோணும். ஒரு சோம்பேறித்தனம் என்பது தான் தோணும். அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும், நேரத்தை பயனுள்ளதாக மாற்றணும், ஒரு நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களை, நாம் யாரையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ, நம்மை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் எதிரியாக நினைக்கக்கூடாது, அவர்களை உறவினர்களாக நினைக்கணும். அதான் நேர்மறையான சிந்தனைன்னா அதுதான். எதிரியாக நினைத்து அவர்களை பற்றி சிந்திப்பது. நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவங்க, உங்களை விட மேலானவர்களை எதிரியாக நினைத்து அவர்களை பற்றி சிந்திக்கும்போது அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. கீழ்ப்படிதல் என்பது வராது. அதுதான் எதிர்மறையான சிந்தனை. அப்போ சோம்பேறித்தனம் என்பது தான் வரும். அப்போ முன்னேற்றம் என்பது ஏற்படாது. நீங்கள் என்னதான் இருந்தாலும் முன்னேற்றம் என்பது ஏற்படாது. அதனால் உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் எதிரியாக நினைப்பதை தவிர்த்துவிட்டு அவர்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் எதிரியாக நினைக்காதீங்க. ஒரு உறவினர்களாக அல்லது உங்களுக்கு நல்லது செய்பவர்களாக நினையுங்கள். அப்போ தான் அவர்களுக்கு உங்கள் மனதில் கூட மரியாதை, அதாவது மனசில் கூட நீங்கள் அவங்கள எதிரியாக நினச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அவங்க சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, ஆமாம் இவர் பெரியவர் அப்படின்ற மாதிரி போகும். அதனால் அந்த மாதிரி இருந்துன்னா அவ்வளோதான். நம்ம ஒழுங்காக நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில் போகவே முடியாது. நேரத்தை யூஸ் பண்ண முடியாது. நேரம் நம்ம கண் முன்னாடியே வீணாக போயிட்டுருக்கும். நமது நேரம் நம் கண் முன்னாடியே வீணாக கழிந்து கொண்டு இருக்கும். அதனால் நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா மனதின் செயல்பாட்டை சரியாக, மனது ஒரு செட்டிங்ஸு, ஃபோனில் செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு செட்டிங்ஸில் போய் அந்த எதிர்மறையான சிந்தனை அதில் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நேர்மறையான சிந்தனை அதை ஆன் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணி வச்சாதான் அப்புறம் அடுத்த மேஜிக் பாருங்கள், அப்படியே உங்கள் செயல்பாடே மாறி போயிடும்.